ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு நல்லா இட்லி தோசைக்கெலாம் நல்லா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். இதை இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. வேர்க்கடலையில் தீய வைக்கக்கூடாது, சுத்தமான இதெல்லாம் நம்ம வறுக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 5 பூண்டு பல் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகா, பூண்டு, தக்காளி இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இதிலே ஒரு சின்ன துண்டு புளி போட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா வதக்கிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த வறுத்த வேர்க்கடையிலே தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கினேன். இந்த காஞ்ச மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கந்து இதிலே போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பெருங்காயம், கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை தாளிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா இட்லி தோசை இதுக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.